2017ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவுடைய இளவரசராக இருக்கிற முகமது பின் சல்மான் அவரோட கனவு திட்டமான நியோமை அறிவிக்கிறார். இப்போ இந்த நியோம்ங்கிறது வந்து சவுதி அரேபியாவோட இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய நகரத்தை புதுசாக உருவாக்கணும். எந்த அளவுக்கு பெருசுனா 27,000 சதுர கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை அதிநவீனமான நிறைய விஷயங்கள்லாம் வச்சு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. எதுக்காகனா சவுதி அரேபியாவோட சுற்றுலாத்துறையை இன்னுமே அதிகப்படுத்தணும், அது மூலமா அதோட வருவாயை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியோம் ப்ராஜெக்ட் அவர் அறிவிக்கிறார். இந்த நியோம் ப்ராஜெக்ட் இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்னலாம் திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்த்துலாம். தி லைன் 170 கிலோமீட்டர் நீளத்துக்கு 500 மீட்டர் உயரத்துல வெறும் 200 மீட்டர் மட்டுமே இடைவெளியில ஒரு நகரத்தை எப்படி உருவாக்க முடியும்? மற்ற நகரங்கள் மாதிரி இல்லாம ஒரு செங்குத்தான டிசைன்ல ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள 90 லட்சம் மக்கள் உள்ள வாழ்ற மாதிரியான ஒரு நகரத்தை உருவாக்கணும் அப்படின்னு டிசைன் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஆக்ஸிஜன் அப்படிங்கிற திட்டம் அதுபடி பார்த்தோம்னா சவுதி அரேபியாவுக்கு பக்கத்துல வந்து உங்களுக்கு செங்கடல் இருக்கு. அந்த செங்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அங்க ஒரு துறைமுகத்தை உருவாக்க போறாங்க பெருசா. அதுக்கப்புறமா கடலுக்கு மேலேயே ஒரு மிதக்கும் நகரத்தை உருவாக்கி இந்த துறைமுகத்து மூலமாவும் இந்த நகரத்துல சில தொழிற்சாலைகளை நிறுவுறது மூலமாவும் அங்க தொழில்துறையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற திட்டம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இந்த நியோம் ப்ராஜெக்ட்டுக்குள்ள இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த நியோம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது என்னன்னா ஹுவாய்டட் அப்படிங்கிற பாலைவன பூர்வக்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பகுதிகளில் தான் இவங்க அந்த கட்டுமானங்கள்லாம் கட்டுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த மக்களை வெளியேற்றிருக்காங்க. சில இடங்கள்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியேற்றுறது, சில இடங்கள்ல வன்முறைகளை கையாண்டு ஒரு சில மக்கள் இறந்து போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக நடந்திருக்கு. சேட்டலைட் இமேஜஸ் வச்சு பார்க்கும் போதுமே அங்கிருந்த கிராமங்கள் அதுக்கப்புறம் அங்க இல்லாமலே போச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. ஒரு முன்னேற்றம் நடக்கணும்னா அங்க இடம் இருந்தால் தான் நடக்க முடியும். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியேற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது தான். ஆனா அங்க அந்த மக்களை எப்படி நடத்துறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன்னா இது அங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க நீங்க எந்த நாட்டை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே பெரும்பாலும் அங்க இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியேற்றுறது, வன்முறையை கையாளுறது, அவங்கள கொலை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதாவது சிவிக் சொசைட்டின்னு சொல்றோம், ஃபியூச்சரிஸ்டிக்கா மாறணும் அப்படின்னு சொல்றோம், அட்வான்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றோம். ஆனா சுத்தி அங்க வாழ்ந்த பூர்வக்குடி மக்களை மதிக்கல அப்படின்னா சிவிக்கா இருந்தா என்ன பண்ண? இப்படி ஒரு பக்கம் நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களோட வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பா அதை முழுசா கட்டி முடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் போதும் அதே மாதிரி சேட்டலைட் இமேஜஸ்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதுமே இது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வருது. அப்போ இந்த திட்டம் கண்டிப்பா நடந்து முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.